தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயிடம் எனக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு கூறி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரீஎலெக்ஷனை கொண்டு வர பாருங்க. இன்றைக்கி ஒரு மெஜாரிட்டியாக மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு மெஜாரிட்டியான சீட்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி எல்லா கட்சிகளிடமுமே நீங்கள் ஒரு சமரசம் போகிறது எனக்கு ரொம்ப இது எப்படி இந்த அரசியல் தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்கள் கட்சியின் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. உங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸின் மீது நிறைய மன வருத்தங்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய வெற்றி ஒரு 50 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு புதுவிதமான ஒரு வெற்றி, மக்களின் வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரிடமும் நீங்கள் ஒரு சமரசம் மேற்கொள்கிறீங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஆளுநர் செய்தது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அதில் எனக்கு முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது உங்களை போல். ஆனால் ஆளுநர் கேட்பது சரி தானே, உங்களுக்கான மெஜாரிட்டி இல்லை. உங்களுக்கான மெஜாரிட்டி இருந்தால் ஆளுநர் கொடுக்க போகிறாரு. ஆளுநர் வில் அக்செப்ட். அவருக்கு அவ்வளோ அவர் தடுக்கிறதுக்கான பவர் என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. உங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ உள்ள இந்த அரசியல் சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா 108 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. இந்த தமிழகத்தில் இதை விட கம்மியாக ஜெயிச்சுலாம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு மெஜாரிட்டியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? உங்களால் உட்கார முடியுதான்னு பார்த்தீங்களா? உட்கார முடியல. காரணம் இல்லை, என்னுடைய பர்சனல் கருத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வச்சிங்களோ அப்போவே இங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் எதிரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் சமரசம் பேசி திருப்பி நீங்கள் அரசியல் அமைச்சிங்கன்னா என்ன மாதிரியாக ஒரு அரசியலாக இருக்கும்? நீங்கள் ஒரு பிளைண்டு சிஎம்மாக தான் இருப்பீங்க. மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வீங்கன்னு நினைப்பீங்களா? அப்படின்னு நீங்கள் 118 சீட் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கப்பா. 118 சீட் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ நாளைக்கு விஜய் என்னும் நான் நீங்கள் பேசிடுவீங்க, முதலமைச்சர் ஆயிடுவீங்க. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வீங்களா இல்லை உங்கள் எம்எல்ஏ காப்பாற்றுறதுக்கான வேலை செய்வீங்களா? எப்போனாலும் ஆட்சி கவருங்க. தயவு கூறி நீங்கள் ரீஎலெக்ஷனை கன்சிடர் பண்ணுங்கள். இது தயவுசெய்து உங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு ரீஎலெக்ஷனை தமிழகத்தில் கொண்டு வாங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்ரால் பண்ணிடுங்க. குடியரசுத் தலைமையில் ஒரு 6 மாதம் இருக்கட்டும், ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ இன்றைக்கி உள்ள ஒரு சூழ்நிலையில் மக்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய சிம்பத்தியே இருக்குது. ஆனால் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, வரமாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு அதிருப்தி எல்லாரிடம் இருக்குது. அது மூலமாகவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கூடிய சீக்கிரம் அடையலாம். ஆனால் தயவு கூறி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சமரசம் பண்ண உங்களோட டிக்னிட்டியை நீங்கள் குறைக்கிற மாதிரி என்னுடைய பர்சனல் சஜஷன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்படியே ஒன்று சேர்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பட் யூ ஆட் அன் ஆப்ஷன். யாரோடைய சஜஷன் எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது. ஏன் நீங்கள் எலெக்ஷன் கவுண்ட் வரப்போ மக்களே பெரும்பான்மையாக நினச்சிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேயோடு நீங்கள் கூட்டணி போட்டு கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்கன்னு மக்களோடைய பெரும்பான்மையான ஒரு நம்பிக்கையாகவே இருந்தது. ஆனால் யார் கொடுத்த அட்வைஸுன்னு தெரியல. ஏதோ நம்ம எதுக்கு போகணுன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு தகனம் ஏற்பட்டதா? உங்களுக்கான முடிவுகள் ஏற்பட்டதா? உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. யாரோடைய ஒரு கைடன்ஸில் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் கூப்பிடலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஏடிஎம்கே நீங்கள் அவாய்ட் பண்ணனால ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்காங்க. பட் உங்கள் ஏடிஎம்கே கிட்ட இருக்க சீட்டும் உங்களோட சீட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஏடிஎம்கே கிட்ட நீங்கள் ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு பிஜேபியோட நீங்கள் கூட்டணி கலைச்சிட்டு என் கூட வாங்கன்னா டெஃபினெட்லி வந்திருப்பாங்க. ஏன்னா பிஜேபிகிட்ட ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. உங்களோட டெஃபினெட்லி சேர்ந்துருப்பாங்க. ஒரு நல்ல ஆட்சியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட இருக்க 5 சீட்டை நீங்கள் வச்சு ஏதோ ஒரு ப்ளே பண்ணி டிஎம்கே இன்னமும் ஆக்ரோஷம் ஆக்கிட்டீங்கன்றது தான் என்னோடய பார்வை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துட்டோம் அதை விட ஒரு அசிங்கம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பண்ணாத அசிங்கமாக இப்போ டிஎம்கேக்கு வந்துருச்சு சொல்லுங்கள். 10 ஆண்டு உறவுங்க காங்கிரஸோட, அதை உடச்சிங்க. தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை உடச்சிங்க. டிஎம்கே இதை உங்களை அப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தயவு கூறி லேஸ் பட்டு எடை போடாதீங்க. டிஎம்கேவை இத்தனை ஆண்டு தமிழக மக்களை கைக்குள்ளே வச்சுருந்தாங்க, அரசியல் பண்ணியிருக்காங்க. எனக்கு உங்கள் அரசியல் அமைப்பின் மீதும் சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இல்லை நிறைய ஒரு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, திரு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்து தான் பார்ப்போமேன்றது எனக்கும் சரி, இல்லை நிறைய விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமே அப்படின்றது தான் தோணும்.
ஆனால் இன்றைக்கி நீங்கள் சமரசம் பண்ணுறப்ப எல்லாரோடையும் சமரசம் பண்ணி இப்படி மார்ஜினில் நீங்கள் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய முடியாது. நீங்கள் சொன்ன ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திட்டங்களையும் பாயிண்ட் பண்ணி கேட்பாங்க. அது உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சட்டசபையில் உட்காந்து நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் 1000 எதிர்ப்பு வரும், உங்களால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்காது. அதே ரீஎலெக்ஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே, நேற்று வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஆட்சி அமைக்க விடுங்க, நாங்களாம் தடுக்க மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் ஏன்னு யோசிச்சிங்களா? ஆனால் அவங்ககிட்டே பத்திரிகையாளர்களோ இல்லை எல்லாம் நான் கட்சி பேர் நான் சொல்லலை, ஒரு கட்சிக்காரங்க வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கணும், நாங்களாம் தடை பண்ண மாட்டோம், நீங்கள் கூட்டணியில் போகிறீங்கன்னு கேட்டால் அது நான் கூட்டணிக்கெலாம் வரமாட்டேன், அதுக்கு நான் ஒத்துக்கலை. பட் வந்து அவர் ஆட்சி அமைக்கணும். எப்படி ஆட்சி அமைப்பார்? 107 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே ஆளுநர் பக்கம் போகிறீங்க. ஆளுநர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணாரா பண்ணலையான்றலாம் செகண்டரி. ஒருத்தையும் கூட வரல, இவ்வளோ நேரம் திணறிட்டு இருக்கீங்களே. ஜெயிச்சு எப்போங்க ஜெயிச்சிங்க? ஜெயிச்சு 3ஆவது நாள் ஆக போகுதுங்க. இன்ன வரைக்கும் ஹோல்டிங் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு தப்பான மூவ் காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சது. காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வச்சதுனால எல்லாருமே அஃபண்ட் ஆகிட்டாங்க. டிஎம்கேக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அப்படி வந்து விட்டுருவாங்களே, ஏன்னா போயிடுச்சு எல்லாம். ஒரு முக்கால்வாசி நீங்கள் வந்து ரொம்ப சீண்டிட்டீங்கன்றது தான் என்னோடய பார்வை. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்சியில் அமைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவாங்களா? உண்மையிலே சொல்கிறேன், டிஎம்கே ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களால் ஹேண்டில் கூட பண்ண முடியாது. இந்த மார்ஜினில் நீங்கள் ஜெயிச்சுட்டு உட்காந்திங்கன்னா ஆட்சி எப்போனாலும் கவரும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களுக்கு தேவையா? நீங்கள் வரலாறு படைச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. நின்று விஜய் இன்னும் நான் நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஆட்சி கவுந்தா அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. நல்ல ஒரு நான் எப்படி சொல்கிறது, அது ஒரு தாங்க முடியாத ஒரு வரலாறு. ஒரு கருப்பு தினம்னே நான் சொல்லலாம். இவ்வளோ மார்ஜினில் ஜெயிச்சுட்டு இப்படி ஹோல்டு பண்ணி நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு நாளைக்கு ஆட்சி கவுந்ததுன்னா அதை விட ஒரு அசிங்கம் இருக்க முடியுமாங்க? நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையில் ஜெயிச்சிருக்கீங்க. இன்றைக்கி எதிரிகள்லாம் பார்த்தீங்களா, எல்லாருமே உங்களுக்கு ஆதரவுலாம் கொடுக்குறாங்க, ஆனால் வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன் மக்களுக்காக பேசுகிறாங்க, உங்களுக்காக ட்வீட் போடுறாங்க, உங்களுக்காக வந்து எல்லாம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் வரமாட்டேங்கிறாங்க உங்க கூட? நீங்கள் அதையும் மீறி ஆளுநர்கிட்ட மீறி நீங்கள் வந்து இந்த மார்ஜினில் நீங்கள் சீட்டை வச்சு நீங்கள் ஆட்சியை அமைச்சிட்டிங்கன்னா ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணுறப்ப உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஆப்போசிஷன் கைக்கு போகும். ரீஎலெக்ஷன் கிடையாது. அடுத்த ஆளுநர் என்ன பண்ணுவாரோ ஆப்போசிஷன் பார்ட்டி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா, அப்போ நீங்கள் ஆட்சி அமைச்சுக்கோங்கன்னுப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, நீங்கள் கை வரிச்சிங்கன்னா அவங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்களும் செக்கில் தான் இருக்காங்க, நீங்களும் உங்களாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. வந்து குடியரசு தலைமையில் வந்து நாடு இருக்கட்டும், ஒரு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் நடத்துங்க. இன்றைக்கி இல்லை மக்களோட சப்போர்ட்டில் நீங்கள் பெரும்பான்மையான வெற்றியை நீங்கள் அடைவீங்க. இது ஒரு வரலாறாக மாற்றுங்க. மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சமரசம் பண்ணி உங்கள் எதிரிகள் எல்லாருக்கிட்டையும் விமர்சனம் பண்ணாங்க, எல்லார்கிட்டையும் நீங்கள் போகிறீங்க. எல்லாம் கேட்டால் இது ஒரு அரசியல் யுக்தி, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு கடைசியில் மார்ஜினில் இருந்துட்டா உங்களுக்காக ஆட்சி பிடிவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ராஜா, நீங்கள் ராஜா கிடையாது. யூ வில் பி அ பிளைண்ட் சீஃப் மினிஸ்டர். அவங்க ஒன்று தப்பு பண்ணால் கூட அவங்க தப்பு பண்ணுறத பாதுகாக்க தான் உங்களோட வேலையாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க, உங்களால் சுயமாக முடிவு எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவர்னர் செய்து தவறா இல்லையா, நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, அதெல்லாம் எல்லாமே அந்த ஒரு வாக்குவாதம்லாம் இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஆட்சி ஒரு மக்களான ஆட்சியாக அமையுமா? உங்களோட திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியுமா? ஏன் நானே உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பற்றி ஒரு 2 பதிவு போட்டிருந்தேன் காரணம் கேட்டு. அந்த எம்எல்ஏ உங்களால் கண்டித்து கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்றதே இப்போ எனக்கு சந்தேகம். ஆல்ரெடி மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு சில விமர்சனங்கள், நீங்கள் வாயை தொந்து பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு. ஒரு வாட்டி ஏதாவது ஒரு சீசனலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துறீங்க, அது வைரல் ஆகுது, அது நல்லா பேசுகிறீங்க. உங்களுடைய பேச்சுகளில் நான் வந்து குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பட் இன்னமும் நீங்கள் பப்ளிக்கை இன்னும் ஹேண்டில் பண்ணுறதுல சில தயக்கங்கள் உங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் யூ ஹாவ் டு பி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நடிகராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் உங்கள் மீது வர விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வந்தால் யூ ஹாவ் டு ப்ரூவ். ஏன்னா நீங்கள் மக்களுக்கான தலைவராக மாறிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் அதுவும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் தி கிரிட்டிசிசம்.
கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தலைவராக மாறி இங்கே நாட்டு மக்களை தயவு கூறி ஒரு மேம்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஆட்சி அமையுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ தான் சிஎம்மாக இருப்பாங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் இல்லை. உங்களால் அவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணால் கூட உங்களை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது. ரொம்ப மார்ஜினில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே ரீஎலெக்ஷனில் யூ குட் டெஃபினெட்லி வின். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட கருத்து என்னென்னா, உங்களால் ஃப்ளோவில் ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஆப்போசிஷனில் அதுதான் எனக்கு மோஸ்ட்லி நானே கூட ஒரு பதிவுகள் போட்டேன். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கெலாம் பதிவு போட்டிருந்தோம். இது என்ன இப்போ உள்ள ஒரு சூழ்நிலைன்னா, ஸ்டாலின் சார் வந்து தோற்றுருக்காரு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து முக்கியமான தலைவர்கள் டிஎம்கே கிட்ட இல்லை. டிஎம்கே ஒரு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ளோரில் டெஃபினெட்லி தேர் மைட் பி இது ஒரு கான்ஸ்பிரசி தியராக இருக்கலாம். இட் இஸ் நாட் ப்ரூவ்ட். நான் இப்பயும் சொல்லிடுறேன். பட் எனக்கு ஒரு ஐயம், ஃப்ளோரில் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா டெஃபினெட்லி டிஎம்கே வுட் என்கரேஜ் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சிந்தித்து பண்ணுங்கள். அவசரமாக நான் ஒதுக்கி உட்காரணும்னு தயவுசெய்து திங்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் உட்கார்ந்தாலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டை நீங்கள் வழி நடத்துவீங்களான்றது ஒரு கேள்விக்குறி. என்னுடைய ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளருடைய குரல் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. கேட்டுட்டு இருக்கவங்க தயவு கூறி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.